செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இலங்கை போரில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்பு. இலங்கையில் நடைபெற்ற போரில் உயிரிழந்த தமிழர்களை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் மே 18ஆம் தேதி நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு உச்சக்கட்டத்தை அடைந்த ஈழப்போர் முள்ளிவாய்க்கால் கிராமத்தில் நிறைவடைந்தது. அதனால் அங்கு ஆண்டுதோறும் தமிழர்கள் ஒன்று கூடி அஞ்சலி செலுத்துவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் தலைமையில் பல்லாவரத்தில் அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் அலுவலகத்தில் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தி பின்னர் மௌன அஞ்சலியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தொடர்ந்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள், மகளிர் அணி உட்பட பலர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவுபடுத்தும் வகையிலும் போரில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு பின்னர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம். மாவீரர்களுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். மாவீரர்களுக்கு வீர வணக்கம். வரணும் சார்.
வருகை தந்த மாவட்ட, ஒன்றிய, பகுதி, ஊராட்சி மற்றும் கிளை வார்டு செயலாளர் அனைவரையும் வருக வருக என முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் ஏன் நாம் போற்றப்படுகின்றோம் என்பதனை கழக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் 2 நிமிடம். அந்த தமிழர்களுடைய போர் முடிவுற்ற நாள் அதுதான் மே 18. அதாவது கடந்த 1980 என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி என்ற தமிழ் மக்கள் எனக்கு ஒரு தனி நாடு வேண்டும் என்று இலங்கையில் வடகிழக்கு பகுதியில் போராடினார்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இலங்கை போரில் உயிர் நீத்த ஈழத்தமிழர் உறவுகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அஞ்சலி செலுத்துகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம். தொப்புள் கொடி சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம், தொப்புள் கொடி சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம், அஞ்சலி செலுத்து. உடனே நடத்து, உடனே நடத்து, உடனே நடத்து, உடனே நடத்து, நிரந்தர தீர்வை கொண்டு வர, நிரந்தர தீர்வை கொண்டு வர, பொது வாக்கெடுப்பு உடனே நிறுத்து, பொது வாக்கெடுப்பு உடனே நடத்து. உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், ஈழத்தமிழர் லட்சியத்தை வென்றெடுக்க, ஈழத்தமிழர் லட்சியத்தை வென்றெடுக்க உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், வலியுறுத்து, 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 வலியுறுத்து. ஒன்றிய அரசு, தமிழக அரசு